Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். குலாப் ஜாமுன், அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம கோதுமை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி வந்ததும் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு சேர்த்து நெய்யிலே ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா இத வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இத வறுத்துக்குங்க. ரொம்ப அதிக ஃப்ளேம் வச்சு வறுக்காதீங்க. லோ ஃப்ளேம்லயே இத வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம இத இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த தண்ணியில் சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா வந்து கிண்டி விட்டு சர்க்கரையை வந்து கொதிக்க வைங்க. இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா பாகுலாம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாகு பதம் வரணும்லாம் கிடையாது. லைட்டாக சர்க்கரை கரைஞ்சி நல்லா பிசு பிசுன்னு வந்து ஒற்றை தன்மை வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கரைய வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது பிசைகிறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்துக்குங்க. நல்லா கெட்டியாக வந்து பால் காய்ச்சி எடுத்துங்க, தண்ணி விடாமல். ஸோ அப்போது வந்து நம்ம சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பால் நல்லா ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்தா ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவுலாம் நம்ம எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக ஆகியிருக்கும் மாவு. இதில் வந்து ஒரு சின்ன பால் எடுத்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு உருண்டை எடுத்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டும் பொழுது கேப் இல்லாமல், அந்த கிராக் இல்லாமல் நமக்கு வந்து வரும். லைட்டாக விரிசல் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து உருட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிச்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரியே இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கங்க. நான் எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஒரு பாலாக எண்ணெயில் விட்டுடலாம். எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே மாவு வேகாத இருக்கும். நம்ம உருண்டையாக ஒரு மாவு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். ஈவனாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நமக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் எதுவுமே வந்து கிராக் விரிசல் எதுவுமே இல்லை. பாருங்கள், இது மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்து இதை வந்து அந்த சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துடணும். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். நான் சுகர் சிரப்பில் பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு 4 ஹவர்லேருந்து ஒரு 5 ஹவர் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து அந்த சுகர் சிரப் எல்லாம் நல்லா வந்து இழுத்துருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.